ஹalleluya. praise the Lord. தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் கூட கர்த்தர் நமக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் நம்மை நேசிக்கிறார். ஒவ்வொரு காலை நேரத்தில் நம்மோடு பேசுகிறார். உங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். உங்களுடைய சகல காரியத்திலும் தேவன் நிச்சயமாய் ஒரு மாற்றத்தை விடுதலை கொடுப்பார். சோர்ந்து போகாமல் தேவனுடைய வார்த்தையை கேட்போம். அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். இன்றைக்கும் உங்களுக்காக மீகாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். ஹalleluya, ஹalleluya. பிரியமானவர்களே, சிறுவேல் ஜனங்களை தேவன்தான் 70 வருஷத்தின் சிறையிருப்பிலே கொண்டு போய் வைத்தார். ஆனால் அந்த சிறையிருப்பின் நாட்களிலே விரோதிகள், சத்துருக்கள் தேவ ஜனங்களை அதிகமாய் வேதனைப்படுத்தி, கொடுமைப்படுத்தி, பாடுகளுக்கு உட்படுத்தினார்கள், ஒடுக்கினார்கள். தேவன் மனம் இறங்குகிறவர். தேவன் நமக்காய் யுத்தம் பண்ணுகிறவர். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நமக்கு சோதனை, பாடுகள், பற்றாக்குறைகள், பிரச்சனைகள், அநேக பலவீன வியாதிகள் போராடி கொண்டிருக்கலாம். அதை ஒரு காரணமாய் வைத்து சத்துருக்களும் விரோதிகளும் பிசாசினால் தூண்டப்பட்டவர்கள், ஒருவேளை சொந்த குடும்பத்திலோ வேலை செய்கிற ஸ்தலத்திலோ உங்களை சார்ந்திருக்கிறவர்களோ உங்களை விரோதித்து கொண்டிருக்கலாம். உங்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். வேதத்திலே ஒரே நாளிலே சகல ஆசீர்வாதத்தையும் இழந்து போன மனிதன் யோபு என்ற பக்தன். அவன் வாழ்க்கையில பாருங்கள், கர்த்தர் கொடுத்த சகல ஆசீர்வாதத்தையும் சத்துரு இழந்து போக பண்ணினான். யோபு நிற்கதியாய் நின்றார். அவரை அறிந்தவர்கள், அவரை பற்றி நன்றாக ஒரு காரியங்களை அறிந்து கொண்டவர்கள் அவனுடைய சிநேகிதர்கள். அவர்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் அவர்களுக்குள் யோபுவை குறை சொல்ல, குற்றப்படுத்த, காயப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையை அவர்களுக்குள்ளிருந்து சத்துரு கொண்டு வந்தார். அவர்கள் யோபுவை காயப்படுத்தி பேசினார்கள், குற்றப்படுத்தி பேசினார்கள், வேதனைப்படுத்தி பேசினார்கள். ஆனால் கடைசியில வேதம் சொல்லுகிறது, யோபு அவர்களுக்காக ஜெபித்த பொழுதுதான் யோபுவின் சிறையிருப்பு மாறினது. இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு விரோதமாய் எவ்வளவு பேர் எழும்பியிருந்தாலும், உங்களுக்கு எதிராக எத்தனை சத்துருக்கள் சூழ்ந்திருந்தாலும், உங்கள் கை அவர்கள் மேல் உயரும். உங்களுக்கு விரோதமானவர்களை கர்த்தர் சங்கரிப்பார். அப்படியானால் போராட்டங்களுக்கு முடிவு வரும், பிரச்சனைகளுக்கு முடிவு வரும், கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். இனி நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வேதம் சொல்லுகிறது, யோபுவின் வாழ்க்கை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டது போல உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். காரணம், உங்களுக்காக தேவன் சத்துருக்களை சங்கரிப்பார். ஹalleluya. உங்கள் கை என்ற வாழ்க்கை சகலமும் விரோதிகள் மேல் உயரும். நீங்கள் சத்துருக்களை மேற்கொள்வீர்கள். விரோதமான காரியங்களை நீங்கள் ஜெயிப்பீர்கள். அதற்காக தான் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார், வல்லமை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் வாழ்க்கையை நீர்த்தாமை ஆசீர்வதிப்பதற்கு இந்த காலை வேளையில் பேசின மகிமையான வார்த்தைக்காய் நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையில சூழ்ந்திருக்கிற எல்லா விரோதிகள், எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்துருக்கள் மேல் எங்கள் கையை உயர்த்த போகிறதற்காய் நன்றி. எங்களுக்கு நேரடியாக, மறைமுகமாக எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, சொந்த குடும்பத்திலும் ஆண்டவரே, வியாபாரத்திலும், வேலையிலும், சகல காரியத்திலும், குறிப்பாக ஆவிக்குரிய ஊழிய பாதையிலும் போராடி கொண்டிருக்கிற சத்துருக்கள், பொல்லாத பிசாசின் ஆவிகள் சங்கரிக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் கர்த்தாவே, நாங்கள் எங்களுக்கு விரோதிகளை, ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமானவர்களுக்காக மன்றாடுகிறோம், ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆனாலும்
இந்த நாளிலிருந்து யாரெல்லாம் இந்த வேளையில உடைந்து நொறுங்கி சோர்ந்து போயிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம். அவர்களை எல்லா சத்துருக்களுக்கு மேலாக, விரோதிகளுக்கு மேலாக உயர்த்தி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெட்கப்பட்ட தேசத்திலே தலையை உயர்த்த போவதற்காய் நன்றி. கரம் தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் சத்துருக்களை சங்கரித்து நிர்மூலமாக்கி போடுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. உங்களை கர்த்தர் எல்லாவிதத்தை உயர்த்தி ஆசீர்வதிப்பார்.